இந்த யூத்ன்ற படம் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கு, நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு, நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் எனக்கு தந்திருக்கு. அண்ட் என்ன ஒரு ஹீரோ ஆக்கியிருக்கு. என் லைஃப் லாங் இந்த படத்துக்கு நான் என்னைக்குமே நன்றியா இருப்பேன். ஒரு பெரிய பேக் போன். ஏன்னா ஒரு சீன் நாங்கள் பண்ணிட்டு எப்படி ஹரி சூப்பரா அப்படின்னும், இல்லை ப்ரோ நல்லா இல்லை அப்படின்னு ரொம்ப ஸ்மூத்தா அதை முடிச்சு எங்களை மோட்டிவேட் பண்ண ஹரிக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஹரி. அண்ட் இந்த படத்துல வந்து நாங்கள் முக்கியமாக சில பேருக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும். பிரவீன் ஆண்டனி அண்ணன் அவர் வந்து இந்த படத்துல வந்து எங்களுக்கு ஒரு பெரிய கைடன்ஸா இருந்திருக்காரு. விக்னேஷ் ராஜா அண்ணன் ஒரு பெரிய கைடன்ஸா இருந்திருக்காரு. வினோத் அண்ணன், கொட்டுக்காளி வினோத் அண்ணன். அதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜி அண்ணன் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. நீங்க வந்து என்ன டைரக்ட் பண்ணுன்னு சொல்லனா நான் டெஃபினட்டா இதை பண்ணியிருக்கவே மாட்டேண்ணே. ரொம்ப 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 தேங்க்ஸ். நீங்க அன்னைக்கு கொடுத்த மோட்டிவேஷன் தான் இது உண்மையில நாங்கள் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்ததுக்கு பெரிய ரீசன். அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ்ண்ணே. அண்டு வேற யாரை நான் மிஸ் பண்றேன்னு தெரியல. தமிழண்ணன், தமிழரசன் அண்ணன் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்கீங்க. உங்கள் அட்வைஸ்லாம் ப்ரூட்டலாக ஹானஸ்டாக இருந்திருக்கு நிறைய எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் விஎஃப்எக்ஸ் டீம் எங்கடா இருக்கீங்க பாய்ஸ்? எங்க வெளில போயிட்டானுங்களா? கோச்சிக்கானுங்களா? சரி, எங்களுடைய விஎஃப்எக்ஸ் டீம் அவனுங்க வந்து அவங்களும் காலேஜ் பசங்க தான். இப்போதான் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. கூடவே டிராவல் பண்ணியிருக்காங்க, நிறைய கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நாங்கள் இந்த படம் பண்ணணும்னு ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து ஒன்றுமே தெரியாது, என் கூட இருக்கிற டீமுக்கும் ஒன்றுமே தெரியாது. இந்த வேலை செய்கிற டெக்னீஷியன்ஸ், என் ப்ரொடியூசருக்கு அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும். எங்களுக்கு வந்து நாங்கள் ஃபோனில் எடுத்த ஒன்றத்தை வந்து அங்கே எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், ஒரு ஆக்டர்ஸ் கிட்டேருந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் வாங்கணுன்றது மட்டும்தான் எங்கள் மைண்டில் இருந்துச்சு. ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ நீங்கள் எவ்வளோ இடத்துல எங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் எங்களுடைய மிக்சிங் அண்ணன் அரவிந்த் அண்ணன் அண்ட் சிங்க் சினிமாஸ் சச்சின் அண்ணன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இந்த படத்திலேயே வந்து நான் வந்து கரெக்ஷனே சொல்ல முடியாம கரெக்டா ஒரு வேலையை செஞ்சு கொடுத்த என்னுடைய சச்சின் அண்ணனுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். டப்புன்னு முடிச்சுட்டாரு. ஏன்னா நெக் ஆஃப் த மொமெண்ட் வரைக்கும் ஷூட் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அண்ட் ஜிவி பிரகாஷ் அண்ணன், உங்களுக்கு எப்பவுமே நான் லைஃப்ல நன்றியோட இருப்பேண்ணே. ரொம்ப 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 தேங்க்ஸ். நீங்க எனக்கு பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். அதை நான் இன்னைக்குமே மறக்க மாட்டேண்ணே. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நடித்த என்னுடைய ஆக்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக நடித்த பப்ளு, சின்னா அண்ட் ஈஸ்வர். சின்னா ஈஸ்வரை பற்றி பேச வேணா, நான் அவனுங்களே பேசிட்டானுங்க. சின்ன அவனுக்கான ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிக்கிட்டான். ஸோ அதனால வந்து பட் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஒரு ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் என்னை வந்து நிறைய பேருக்கு வந்து என்ன டேரக்டராக பார்க்குறதா ஃப்ரெண்டாக பார்க்குறதான்னு தெரியாது. அதனால ஃப்ரெண்ட்ஷிப்லேயே ஒரு நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. பட் என்றைக்குமே நீங்கள் எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருக்கீங்க. எப்போவுமே என்னோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நீங்கள் நிறைய பார்த்துருக்கீங்க டில் டுடே. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு உங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பப்ளோண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டக்குன்னு வேற பாய்ஸ் அண்ணா, பிரின்ஸ் அண்ணா தேங்க்ஸ்ண்ணா. என் ஹேர் ஸ்டைல் அப்பப்போ அடிக்கிட்டே இருந்தீங்கண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ ஸோ மச். வேற யாரா? ஓகே. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் நளினி மேமை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். நளினி மேம் எனக்கு வந்து நீங்கள் கொடுத்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் நீங்கள் தான் மேம் எனக்கு அவ்வளோ பேசுகிறீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ் மேம். ஏன்னா அவங்க 6 மணிக்கு மேலே நடிக்க மாட்டாங்களாம். நான் 7:30 மணிக்கு போயிட்டு சாப்பாடு அப்புறமா சாப்பிட்றேன் மேம், ஒரு ஷார்ட் முடிச்சுக்கிறேன்னு சொன்னேன். எனக்கு இது தெரியாது. சொல்லிட்டு கம்பிட்டு தேவதர்ஷினி மேம் பிடிச்சி இழுத்தாங்க. அவங்க 6 மணிக்கு மேலே கார் பறக்கும். நீ என்ன வந்து 7:30 மணிக்கு சொல்கிறது மேம், எனக்கு எல்லாம் தெரியாதுன்னு. பட் நான் அவங்ககிட்ட போய் கேட்டேன், சாரி மேம் தெரியாமல் அப்படின்னா. இல்லை நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொன்னாங்க. ஹீரோயின்ஸை விட என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளா பார்த்துக்கிட்டேன் என்னோட நளினி மேம். ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஏன்னா அவங்க கிட்ட வந்து நான் எப்போ போய் எது கேட்டாலும் ஒரு எரிச்சலே இருக்காது அவங்க மூஞ்சில. நான் ரொம்ப பயத்தோட தான் கேட்பேன். ஏன்னா எங்களுக்கு இது எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் எப்படி ஒரு ஆர்டிஸ்டை மேனேஜ் பண்ணணுன்றதுலேருந்து எங்களுக்கு எல்லாமே லேர்னிங்காக தான் இருந்துச்சு. பட் மேம் இந்த பிரின்சிபல் கேரக்டர் வந்து இவ்வளோ டிவைனான ஒரு கேரக்டராக மாறினதுக்கு நீங்கள் மட்டும்தான் மேம் காரணம். அது உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி தான். ரொம்ப 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 தேங்க்ஸ் மேம். அண்ட் தேவதர்ஷினி மேம், தேவதர்ஷினி மேம் நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இவ்வளோ யங்கா ஒரு மதரை நான் எப்படி எனக்கு அம்மாவா காட்டுறதுன்னு தான் மேம். நல்லா தானே மேம் அப்படி ஒரு, ஏன்னா அவங்க ரொம்ப அவங்கள வந்து புடவையில் நான் பார்த்து ஃபர்ஸ்ட் லுக் டெஸ்ட் பண்ணும் போது தான் ஓகே அம்மாவா இவங்களை நம்ம இது பண்ணிடலாம் அப்படின்னு இருந்துச்சு மேம். உண்மையில பாசிட்டிவா ஓகே. பட் தேவதர்ஷினி மேம் நீங்கள் வந்து நான் முதல்ல உங்கள் தேவதர்ஷினி மேம் கிட்ட சொன்னேன்னா, மேம் இந்த படம் ஜென்ரலாக உங்கள் மீட்டரில் இருக்காது மேம், இது ஒன்று கொஞ்சம் அவேவாக இருக்கும். பட் என்ன நீங்கள் நம்பணும் மேம், பிளைண்டாக நீங்கள் என்னை நம்பி பண்ணுங்க மேம், டெஃபினட்டாக ஒர்க் ஆகும்னு சொன்னேன். தேங்க்ஸ் மேம். நீங்கள் என்னை எப்போவுமே நம்பியிருக்கீங்க டில் டுடே. தேங்க்யூ ஸோ மச் மேம். அதுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா இந்த படம் போயிட்டு இருந்த டைமில் தேவதர்ஷினி மேமுக்கு வந்து நிறைய இது இருந்துச்சு. பட் ஆனாலும்
என்னுடைய சுச்சுவேஷனையும் நான் ஃபர்ஸ்ட் டைமாக ஸ்ட்ரகிள் பண்ணுறேன்ற சுச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் எனக்காக எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க மேம். அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் மேம், மீன்ஸ் அலாட். அண்ட் சுராஜ் ப்ரோ சார் வந்து ஹைதராபாத் போனோம். ஹைதராபாத்லேருந்து அப்பா கேரக்டர் முடிஞ்சிருச்சு, படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, இனிமேல் ப்ரோ தான், அடுத்ததுலேருந்து நம்ம ப்ரோஸ் ஆகிடுவோம் அப்படின்னாரு சார். எனக்கு வந்து உங்கள் படங்கள் பார்த்து உங்களை மாதிரி நான் பாத்ரூம்லலாம் இமிட்டேட் பண்ணி பார்த்துருக்கேன் கண்ணாடி முன்னாடி. பட் இந்த கதை நான் முதல்ல எழுதும் போது நான் உண்மையில உங்களை வச்சு தான் நான் எழுதுறேன், உங்களையும் பசுபதி சாரையும். பட் நீங்கள் இந்த கதைக்குள்ளே வருவீங்கன்றது எனக்கு ஹோப்பே இல்லை சார். ஷூட்டிங் போகிற வரையும் நீங்கள் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸ், இந்த படம் ஒர்க் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு சார். ஆனால் அது இன்னைக்கு இவ்வளோ பண்ணியிருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான் சார். உங்களோட அந்த லாஸ்ட் சீன் என்னுடைய ஒரு பெரிய பெரிய விஷயம். நீங்கள் ஏன்னா அந்த பர்டிகுலர் சீன் முடிஞ்சதுக்கப்புறம் நானும் சுராஜ் சார் மூஞ்ச பார்த்துக்கவே இல்லை. நாங்கள் ஒரு 2 மணி நேரம் அழுதுட்டு தான் இருந்தோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் தெரிஞ்சும் தெரியாமலே எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஐ வில் பி ஃபார் எவர் கிரேட்ஃபுல் டு யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இப்போது என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் கருப்பையா அண்ட் சுலோச்சனா ஆண்டி, இவங்க 2 பேருக்கு முன்னாடி சுலோச்சனா ஆண்டி இந்த படத்தில் நம்புறதுக்கு என்ன ஒருத்தர் முழுசா பிகினிங்லேருந்து நம்பிட்டு இருந்தார். அவர் தான் பிரணாப், எங்கள் அண்ணன். இந்த பிரணாப் அண்ணன் தான் டே 1லேருந்து இல்லைங்கண்ணே, இந்த பிரணாப் அண்ணன் தான் டே 1லேருந்து ரொம்ப பிளைண்டாக என்னை நம்பினாரு. நான் எது பண்ணாலும் ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கும், இது ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு. பட் எனக்கு ஒரு சின்ன எப்போவுமே ஒரு கான்ஃபிடன்ஸ் அவர் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அப்ரிசியேஷன். பட் எனக்கு அது ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் தந்துச்சு. ரொம்ப 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 தேங்க்ஸ்ண்ணே, அது ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சாரி, ப்ரொடியூசர்ஸ் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி த ஃபயர் கேங், டே பாய்ஸ் ஒரே சேர்ந்துச்சுன்னு இல்லைடா, இவனுங்க இல்லைன்னா என்னால் பாதி நாள் ஷூட்டிங்கே பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா க்ரௌட் இல்லாத டைமில் இவனுங்களே சுற்றி சுற்றி எல்லா ஆங்கிலையும் க்ரௌடாக நிற்க வச்சுருந்தேன். அதை வந்து கொஞ்சம் கூட ஒரு பொருட்படுத்தாமல் எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்கானுங்க. தேங்க்ஸ்ரா, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சுலோச்சனா ஆண்டி, நீங்கள் எப்போவுமே ஒரு எதுவும் எந்த வார்த்தையும் என்கிட்ட பெருசாக பேசினதில்லை, நல்லா இருக்கியாப்பான்னு மட்டும் தான் கேட்பீங்க உண்மையில. பட் தேங்க்ஸ் ஆண்டி, நீங்கள் எங்களை நம்பினதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் என் ப்ரொடியூசர் கருப்பையா வந்து எப்படி சொல்றது, அவருக்கு ரொம்ப நிறைய தெரியும். அதான் என் பிரச்சனை, என்னால ஏமாற்ற முடியாது அவரை. எது சொன்னாலும் எல்லாமே தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா இந்த டீ கடையில் அப்படின்னா பண்ணு மஸ்கா அப்படின்னு, என்னடா இவருக்கு எல்லாமே தெரியுது. அண்ட் யாருக்கிட்ட போனாலும் கருப்பையாவை தெரியும். சரி, எதுவுமே பண்ண முடியாது இவரை பத்தி, நான் யார்கிட்ட பேசவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் அவ்வளோ நாளாக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இந்த இண்டஸ்ட்ரியில் டிராவல் பண்ணியிருக்காரு. அவர் அவ்வளோ பேரை மீட் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு இந்த படத்துல இருக்கிற 99.9% டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கருப்பையா எனக்கு சஜஸ்ட் பண்ணவங்க தான். ஆனால் அவங்க எல்லாருமே பெஸ்ட்டாக மட்டும்தான் எனக்கு இருந்திருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் கருப்பையா, நீங்கள் பண்ணதுக்கு. இந்த டெக்னீஷியன்ஸ் ஒரு ப்ரொடியூசரா நான் வந்து நிறைய விஷயம் வந்து கருப்பையா கிட்ட வந்து கேட்பேன். கருப்பையா எனக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வேணும் கருப்பையா அப்படின்னு. கேன் அது கொஞ்சம் அப்படின்னு. நீங்கள் டேரக்டர் தானே, நீங்கள் எவ்வளோ பேர் வச்சிருப்பீங்க அப்படின்னு. சரி கேன் நீ எடுத்துட்டு நான் அனுப்பிச்சிடுறேன் அப்படின்றவர். டப்புன்னு முடிஞ்சிடும். அதான் எனக்கு இந்த ஒரு பெரிய பெனிஃபிட் இவர்கிட்ட. அண்ட் ஒரு டேரக்டராகவும் இந்த யூத்ன்ற படம் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோ இல்லை பயங்கரமான கதை ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு பிளாட் இருக்கிற ஒரு கதையோ கிடையாது. இது பிரவீன்ன்ற ஒரு பையனோட லைஃப் ஸ்டோரி தான். அண்ட் இது ஒரு என்டர்டெய்னிங் பர்பஸ்க்கு மட்டும்தான் பண்ணது. இது ரொம்ப இன்டெலெக்சுவலாக ஒரு பயங்கரமான படம் பண்ணியிருக்கோம் பாருங்க. அந்த ஜோனில் நாங்கள் எடுக்கலைன்றதை தாண்டி அது உண்மையில யூத்ன்ற படம் கிடையாது. ஒரு ஃபீல் குட்டா ஒரு பிரவீன்ன்ற பையன் கேரக்டர் கூட ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகி இதை நார்மலாக எல்லாருமே என்ஜாய் பண்ணணும். இது ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கணும் எல்லாருக்குமே. அண்ட் எனக்கும் கருப்பையாக்கும் இருந்த மெயின் ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பழைய படங்கள் மாதிரி இப்போ எந்த படமும் வரதில்லை. பழைய படங்களில் ஒரு நல்ல ஜாலியாக ஒரு கமர்ஷியலாக எல்லாரும் என்டர்டெயின் ஆகி ஒரு ஹாப்பியாக வீட்டுக்கு போகிற ஒரு ஜோன் இருக்கும்ல கருப்பையா, அதை நம்ம எப்படியாவது அச்சீவ் பண்ணணுன்றது மட்டும் தான் எங்களுடைய மெயின் மோட்டிவாக இருந்துச்சு. அன்னைக்கு இந்த கதையை நான் சொல்லும் போது கருப்பையா எப்படி என்ன நம்பினாருன்ற கேள்வி இன்னைக்கு எனக்கு ரொம்ப நிறைய இருக்கு. ரொம்ப பிளைண்டா என்ன நம்பினாரு. அந்த ப்ராசஸையும் இன்னைக்கு எங்களால் உண்மையில நம்ப முடியல. அவர் சொல்ற மாதிரி ஒரு கோயிலில் போயிட்டு ஒரு அட்வான்ஸ் வாங்கணும், அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ஸ்டேஜில் நிற்கிற வரைக்கும் எப்படி இந்த டேஸ் எங்களுக்கு போச்சுன்னே தெரியல. ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரி கருப்பையா கடைசி 7 மாதம் நிறைய ஃபோன் கால்ஸ் அவர்கிட்ட தான் நான் பேசியிருக்கேன். அவ்வளோ ஃபோன் கால்ஸோட நாங்கள் இருந்திருக்கோம். பட் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குண்ணே. ஒரு ப்ரொடியூசர் எல்லாத்தையும் தாண்டி என் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறதுக்கு ஈக்குவலாக நீங்களும் பட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதுக்காக நீங்கள் எனக்கு நிறைய பண்ணியிருக்கீங்க. அதுக்கு நான் எப்பவுமே ஒரு பெரிய நன்றி கடனோட நான் இருப்பேன். நான் கண்டிப்பாக இருப்பேன். நான் கருப்பையாட்ட கிட்ட ஒரே வார்த்தை என்னன்னா, அண்ணா நான் ஹீரோ ஆகணும், என்னை ஹீரோவாக மட்டும் வெளில காமிச்சிருங்க, ஒரு ப்ரொமோட் பண்ணிடுங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு
நான் இங்கே ஒரு ஒரு படம் பண்ணி நான் வந்து எல்லா தேட்டர் விசிட்ஸுக்கு போகும்போது என்னை பார்த்து கத்துறாங்கன்றது என்னால் நம்பவே முடியல. நான் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம், பட் அது ரியாலிட்டியில் நடக்கும்போது நம்பவே முடியல. எங்கள் அப்பா எப்பவுமே சொல்லுவார், நம்ம ரொம்ப ஒரு விஷயம் ஆசைப்படுவோம், பட் அது நடக்கும் போது நமக்கு நம்புற மாதிரி இருக்காது. ஏன்னா இவர் வந்து எங்கள் அப்பா கிணறுல சின்ன வயசுல குளிச்சிருக்காரு. இவர் வந்து அடிச்சு அமிச்சிட்டாங்க கிணறுலலாம் குளிக்கூடாதுன்னு. அப்போலேருந்து இவருக்கு ஒரு கிணற கட்டுறோம், குளிச்சு காட்டுறோம் நம்ம யாருன்னு. 58 வயசுல கிணறு கட்டிட்டாரு, குளிக்க முடியல, இப்போ கிணறு மட்டும் இருக்கு. அந்த கதையா எனக்கு வந்து என்னுடைய நிறைய ஆசைய என்னை நம்பி நீங்க ப்ரொடியூஸ் மட்டும் பண்ணது இல்லாம அந்த ஆசையை பின்னாடி நின்று பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எப்பவுமே ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு நான் என்னைக்குமே ஒரு நன்றியோடு இருப்பேன். அண்ட் அவருடைய டீம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் செல்லதோர சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கணுன்ற ஒரு ஆசை எங்கள் எல்லாருக்குமே இருந்துச்சு. பட் ஒரு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு ஜென்யூனா எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்கன்றதான், இந்த படம் நாங்கள் எதுக்கு பண்ணமோ அந்த பர்பஸ் முடிஞ்சிருச்சுன்றதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். அதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் இன்னைக்கு இந்த படம் இவ்வளோ பெரிய கலெக்ஷன் பண்ணியிருக்குன்றது வந்து ரொம்ப உண்மையாக சொல்லணும்னா, நானும் கருப்பையாவும் வந்து படம் நல்லா பண்ணணும்னு நம்பணும். பட் இவ்வளோ பெருசாக படம் பண்ணணுன்றது வந்து நாங்கள் நினச்சதை தாண்டி இருக்கு. அண்ட் இது எங்களால் நம்ப முடியல. டெய்லி உண்மையில நம்ம படம் தான் இப்படி போகலான்ற மாதிரி எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. சந்தேகம் இன் சென்ஸ் நம்ப முடியாத, ஏன்னா இது எங்க லைஃப்ல நடந்ததே இல்லை, ஒரு புதுசா இருக்கு. ஏன்னா ஒரு ஓப்பனா ஒரு உண்மையை சொல்லணும்னா, இங்க எல்லாருமே நாங்க வந்து எங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைச்சிட்டாதா, நாங்க ஒரு விஷயம் பண்ணிட மாட்டோமா, அடுத்தடுத்து எங்க லைஃப்ல ஒரு ஸ்டெப் இருக்காதான்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இந்த படமே மெயினா பண்ணோம். இன்னைக்கு எங்க ஹீரோயின்ஸ்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர்ஸ்ல இருந்து எல்லாருமே நிறைய படத்துக்கு ஃபோன் அடிச்சு கேட்கறாங்க ப்ரோன்னு சொல்லும் போது நாங்க எதுக்கு இந்த படம் பண்ணோமோ அந்த படத்துடைய பர்பஸ் முடிஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே அடுத்தடுத்த ஹைட்ஸ் போறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் கருப்பையா சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ரீட் பாய் ஸ்டுடியோஸ்ன்னு ஒரு கம்பெனி எனக்கு ஆரம்பிச்சு, என்ன அது என்ன பண்ண போறேன்னு தெரியல, ஆனா ஒன்று ஆரம்பிச்சு த சேம் கெண்டன் கேங் தான், ஒண்ணுமே தெரியாத எங்களுக்கு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு கொடுத்தாரு. பட் தேங்க்யூ ஸோ மச் கருப்பையா எல்லாத்துக்கும். அண்ட் நான் நிறைய கிரிட்டிக்ஸ் படித்தேன், நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன். எல்லாத்தையுமே நான் ஜென்யூனாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்னுடைய அடுத்தடுத்த படங்கள்ல நான் டெஃபினட்டாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன். அதில் கண்டிப்பாக எந்த சேஞ்சும் இருக்காது. அண்ட் நான் முக்கியமாக ஆடியன்ஸுக்கு ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்கள் படத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினச்சோம், பட் நீங்கள் இப்படி ரிசீவ் பண்ணிப்பீங்கன்னு நான் நினைக்கல. எல்லா ஆடியன்ஸ்க்கும் நாங்கள் எப்போவுமே பெரிய நன்றியோடு இருப்போம். ரொம்ப 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 தேங்க்ஸ். எல்லா ஃபேமிலிஸ்க்கும் நீங்கள் பார்த்து டக்குன்னு போட்டு விட்டீங்க கென்னு ஃபேன்ஸு கின்ஸுங்க, ஏன்னா அங்கே மூணு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் எல்லா ஃபேமிலிஸும் எல்லா பசங்களும் நிறைய பேர் தேட்டர்ஸ்க்கு போகும்போது எங்களுக்கு அப்ரிசியேஷன் கொடுக்கறது வந்து எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. எங்களை நாங்கள் நம்பினோம், எங்களை நீங்கள் எல்லாரும் நம்பினதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். எங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ஃபைனலாக நான் இந்த யூத்ன்ற படத்துக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த படம் முடிய போகுது, இன்னும் கொஞ்ச நாள் இந்த படம் டெஃபினட்டாக அவங்க எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணோம். நாள் போக்கில் இது தேட்டர்ஸை விட்டு போக போகுது. பட் இந்த படம் வந்து என் லைஃப்பை வந்து இவ்வளோ பெருசாக மாற்றும்னு நான் எதிர்பார்க்கல. இந்த படத்து கூட எனக்கு ஒரு பெரிய ட்ராவல் இருக்குது. இன்னைக்கு இந்த படம் முடிய போதே, இதுக்கப்புறம் இந்த ஷோ வந்து நான் தேட்டரில் பார்க்க மாட்டேனேன்றது வந்து ஒரு சின்ன ஒரு ஏன்னா 3 வருஷம் இந்த கதையை மட்டும்தான் நம்பி இருந்தோம், வேற எதை பற்றி நாங்கள் நம்பி இல்லை. இன்னைக்கு இந்த கதை எங்கள் கையை விட்டு போகுதுன்னு நினைக்கும் போது ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. ஆனால் இந்த யூத்ன்ற படம் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கு, நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு, நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் எனக்கு தந்திருக்கு. அண்ட் என்ன ஒரு ஹீரோவாக்கி இருக்கு. என் லைஃப் லாங் இந்த படத்துக்கு நான் என்றைக்குமே நன்றியாக இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்துருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.